அப்படியென்றால் நீங்கள் கேட்டபடி நரசிம்மரின் நிழலின் கீழ் என்ற புனைவுக் கதையை முழுமையாகத் தருகிறேன். ஆதிமோ நரசிம்மரின் நிழலின் கீழ் என்ற புனைவுக் கதையை முழுமையாகத் தருகிறேன். ஆய்ரிமுறிவோ. பாத்திரம் அருண் என்ற 12ஆம் வகுப்பு சிறுவன். அந்த நாள் நரசிம்மர் ஜெயந்தி. கிராம கோயிலில் பெரிய திருவிழா. அருண் தனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான். சிலையோட பேசுவா கடவுள் என அவன் கேட்பது வழக்கம். ஆனால் அம்மா அவனை அவசியம் கோயிலுக்கு அழைத்துச் சென்றாள். கோயிலின் உள்ளே நுழைந்த அருணின் கண்கள் நரசிம்மரின் பெரும் சிலையை பார்த்ததும் பயத்தில் திகைத்து விட்டது. சிறை பறிக்கத் தோன்றும் கண்கள், பஞ்சதீபமுடன் மின்னும் முகம், அவன் மனதில் ஏதோ ஓர் அதிசய கிளர்ச்சி ஏற்பட்டது. மந்திரம் ஒலிக்க அனைவரும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே சென்று விட்டனர். ஆனால் அருண் மட்டும் அந்த நிழலின் கீழே நின்று கொண்டே இருந்தான். அந்த தருணத்தில் அவனுக்கு ஒரு மென்மையான குரல் கேட்டது. அருணா, பயப்பட வேண்டாம். உன் உள்ளம் சுத்தமாயிருந்தா நான் உன்னோட இருப்பேன். அவன் சுத்தமாக பதுங்கி நிற்க நெருக்கமாக அந்த நிழலில் ஒரு ஓரத்தில் நரசிம்மரின் முகம் மட்டும் தெரிய வந்தது. நீ உண்மையிலேயா பேசுற என்று கேட்ட அவனை அந்த குரல் சிரித்தது. பயப்படாமல் நம்பிக்கையோட வாழும்போது கடவுள் உருவம் இல்லாமலேயே உனக்குள்ளேயே பேசுவான். அந்த நிமிடம் முதல் அருண் வாழ்க்கையை முழுமையாக மாற்றினான். பரீட்சையில் தேர்வு, பெற்றோர்களிடம் அன்பு, நண்பர்களுடன் நேர்மை, எல்லாவற்றிலும் ஒரு புதிய சீர்மையுடன் வாழ ஆரம்பித்தான். அவன் உணர்ந்த நியாயம். நரசிம்மர் ஒரு சிலையிலோ நிழலிலோ இல்லை. அவர் உனது நல்ல செயல்களில்தான் வாழ்கிறார். இக்கதையின் பயன்கள் நம்பிக்கையின் சக்தியை உணர்த்தும். ஆன்மீக உணர்வை பசுமையாக வளர்க்கும். குழந்தைகள், மாணவர்கள் எளிதில் உணரக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க புனைவுக் கதை. இந்த கதையை சின்ன அனிமேஷன் அல்லது ஓரே காட்சி கொண்ட யூடியூப் ஸ்டைலில் பேசியால் சிறப்பாக பயனடையும். நீங்கள் இதற்கான வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட், படப்பிடிப்பு வழிகாட்டி அல்லது பிடிக்க வைக்கும் தலைப்பு தேவைப்படுமா?